அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிட அரியலூர் மாவட்டம். நவக்கரக தம் எண்கணிதம் ஜோதிட பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் சில வார்த்தைகளை எண்கணிதம் மூலமாக எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். வாய் அசைவு. வாய் அசைவுக்கு 5 எழுத்து 3, 8, 1, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதனுடைய விதி என்கிறது 8. வாய் அசைவு. வாய் அசைவுக்கு எண்கணிதம் விதி எண் 8ஆக வருகிறது. கண் சிமிட்டல். கண் சிமிட்டலுக்கு 7 எழுத்துக்கள் 1, 3, 4, 2, 2, 5, 1 இதெல்லாம் கூட்டாங்க 18. அதனுடைய விதி என்கிறது 9. கண் சிமிட்டல் 18 வகையாக உள்ளது. ஆனால் எண்கணிதமாக விதி எண்ணாக கூட்டினாக்க 9. கண் சிமிட்டல் 18 வகை. அதை எண்கணிதமாக ஆக்கினாக்கா விதி எண் 9. அதாவது கண் சிமிட்டலுக்கு 18 வகை உள்ளது. அதில் விதி என்கிறது 9. வாய் அசைவு. வாய் அசைவு 26 வகை. அது விதி எண் 8. தூண்டுகோல். தூண்டுகோலுக்கு 5 எழுத்து 7, 3, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 24. அதில் விதி என்கிறது 6. தூண்டுகோல். வேண்டுகோல். வேண்டுகோலுக்கு 5 எழுத்து 6, 3, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதில் விதி என்கிறது 5. வேண்டுகோல். வேண்டுகோலுக்கு விதி எண் 5. செங்கோல். செங்கோலுக்கு 4 எழுத்து 6, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டாக 21. அதனுடைய விதி என்கிறது 3. செங்கோல். செங்கோல் ஆலயத்துக்கு செங்கோல், கட்சிக்கு செங்கோல், ஆலயத்துக்கு தூண்னு சொல்வார்கள். செங்கோல். அதனுடைய விதி என்கிறது 3. வைக்கோல். வைக்கோலுக்கு 4 எழுத்து 9, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டினா 23. அதோட விதி என்கிறது 5. வைக்கோல். விதி எண் 5. எழுதுகோல். 5 எழுத்து 4, 8, 9, 6, 1 இதெல்லாம் கூட்டினா 27. அதோடைய விதி எண் 9. எழுதுகோல். பேனா, எழுத்தாணி, காகித பென்சில், பென்சில் வீச்சு இதெல்லாம் எழுதுகோல். எழுதுகோலுக்கு விதி எண் 9. அப்போ எழுதுகோல் 27 வகை என்று சொல்லப்படுகிறது. அந்த 27 வகையும் கூட்டினாக்க 2, 7 கூட்டினாக்க 9. அப்போது எழுதுகோல் விதி எண் 9ஆக வருகிறது. எழுதுகோளுடைய விதி எண் 9. அடுத்தது கைக்கோல். கைக்கோலுக்கு 4 எழுத்து 5, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அது விதி என்கிறது 1. கைக்கோல். கைக்கோல்னால் குச்சி தான். அதான் குச்சி 1. கைக்கோல் விதியினுடைய விதி எண் 1. அதான் கைக்கோல் 19 வகை உள்ளது. அது கைக்கோல் விதி எண் 1 ஆகிறது. கெஜக்கோல். கெஜக்கோலுக்கு 5 எழுத்து 4, 3, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டாக்க 21. அதில் விதி என்கிறது 3. கெஜக்கோல். ஒரு கெஜக்கோல் என்பது 3 அடி தான். அதான் கெஜக்கோல். அது 3வது விதி எண்ணை குறிக்கிறது. கெஜக்கோல் 4, 3, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டாக 21. அந்த 21ஐயும் எண்கிணமாக ஆக்கினாக்கா விதி எண் 3. அப்போ கெஜக்கோல் 3 அடி. ஒரு கெஜக்கோல்ங்கிறது 3 அடி. அதான் கெஜக்கோல் என்று சொல்லுது. ஓரம்பூ. ஓரம்பூவுக்கு 4 எழுத்து 6, 3, 7, 5 ஓரம்பூ. அது கூட்டாக 21. அது விதி என்கிறது 3. ஓரம்போ. ஓரம்போ என்றால் ஓரம்போ அது எதாக இருந்தாலும் சரி, சுமத்துக்கிட்டு போகிறவன பின்னால் வர ஓரம்போன்னு சொன்னாலும் சரி. அதனால் ஓரம்போ. ஓரம்போத்துடைய விதி எண் 3 அடி. 3 விதி எண் 3வது விதி எண்ணை குறிக்கிறது. 3 அடிக்கு பின்னால் நிற்கிறவனை, 3 அடிக்கு முன்னால் நிற்கிறவனை, பின்னால் நிற்கிறவன் ஓரம்போங்கிறது அது விதி எண் 3. சரி. கைக்கோல் விதி எண் 1.
சொல்லி வச்சது. பஞ்சாயத்து பாருங்கள், பஞ்சாயத்து 6 எழுத்து 9 1 1 2 4 9 இதெல்லாம் கூட்டாக்க 26. அது விதிங்கிறது 6 8. பஞ்சாயத்து பஞ்சாயத்துங்கிறது அதான் பஞ்சாயத்துக்கு 8 தர்மகத்தார் உண்டு. அந்த தர்மகத்தாருடைய விதியின் தான் 8கள். பஞ்சாயத்து 8 பஞ்சாயத்துக்காரன் 8 பஞ்சாயத்து 8 ஊரில் 8 தர்மகத்தார் என்று சொல்லு. 8 தர்மகத்தார் இருக்காங்க. அதான் விதியின் 8. பஞ்சாயத்துக்கு விதியின் 8. பஞ்சாயத்துக்கு என்கிறது 9 1 1 2 4 9 இதெல்லாம் கூட்டாங்க 26. அது விதிங்கிறது 8. பஞ்சாயத்து 8 தர்மகர்த்தாக்களை குறிக்கிறது. ஊர் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது. ஊர் அது மொத்தமாக அது பஞ்சாயத்து. இது ஊர் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்துக்கு கூட்டினாக்கா 36. அது விதிங்கிறது 9. ஊர் பஞ்சாயத்து விதியன் 9. கட்சி பஞ்சாயத்து. அப்போ கட்சி பஞ்சாயத்துக்கு 1 2 4 9 1 1 2 4 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதனுடைய விதிங்கிறது 6. கட்சி பஞ்சாயத்து அதாவது ஒரு கட்சியில் 33 பேர் இருக்காங்க கட்சி பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு. இன்றைக்கி அதான் அதிமுகவில் கட்சி பஞ்சாயத்து நடக்கிறது இல்லையா, அதைத்தான் குறிப்பிடுது. கட்சி பஞ்சாயத்து 33 பேர்கள். அந்த 33 9ஆல் வகுத்தட்டாக்கா 6. 6 பேர்கள் ஒரு கட்சிக்கு 6 நபர்கள் இருக்கலாம். முக்கியமானது அவர்கள் சொல்வது தான் அது. அதாவது கட்சி பஞ்சாயத்துங்கிறது 33. அதோடைய விதிங்கிறது 6. கட்சி பஞ்சாயத்து. பஞ்சாயத்து 8 தர்மகர்த்தார்கள். ஊர் பஞ்சாயத்து 36 9 விதியனை குறிக்கிறது. கட்சி பஞ்சாயத்து 33 அதோடைய விதிங்கிறது 6 குறிக்கிறது. அலுவலகம் அலுவலகத்துக்கு 6 எழுத்து 1 6 5 4 1 7 இதெல்லாம் கூட்டாங்க 34. இப்போ 34 வகையான அலுவலகங்கள் உள்ளது. அலுவலகம் 34 வகை. மேலே இருந்து தான் சொல்ல முடியும், கீழே உள்ளதெல்லாம் இல்லை. அலுவலகம் விதியன் 7 குறிக்கிறது. அலுவலகம் விதியன் 7. குட்டை குட்டைக்கு 3 எழுத்து 3 2 9 அதெல்லாம் கூட்டாக 14. விதியன்கிறது 5. குட்டை அதாவது குட்டைன்னா மாட்டுக்குள்ள 3 குட்டை தான். மடிகளை பார்த்து ஏரியா வெட்டி அது சிறுசாக போனால் அதுவும் ஒரு குட்டை தான். சிறு சிறு குட்டைகளை குறிக்கிறது. சொந்தமாக குட்டைகள் வெட்டப்பட்டு அதுவும் ஒரு குட்டை தான். மீன் குட்டை, ஆமைப்பட்டை, ஆமை குட்டை இதெல்லாம் அதுக்கு பேர் குட்டைன்னு பேர். குட்டை அதனுடைய விதிங்கிறது 5. பவர் பவருக்கு 3 எழுத்து 9 5 9 இதெல்லாம் கூட்டா 23. அது விதிங்கிறது 5. பவர் என்ற தமிழ் வார்த்தைகள் தான். பவர் என்பது தமிழ் வார்த்தை தான். அது பவர்னு இங்கிலீஷில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பவர் என்பது இங்கே தமிழ் வார்த்தை தான். பவர் 23. அது விதிங்கிறது 5. எப்படி சொல்லப்படுகிறது என்றால் பவர் வாழ்பவர். அந்த வாழ்பவருக்கு 3 3 9 5 9 இதெல்லாம் கூட்டாக்க 29. அது விதிங்கிறது 2. வாழ்பவர் உடைய விதியின் 2ஐ குறிக்கிறது. அதான் அந்த வாழ் அப்படிங்கிறத விட்டு பவர் மட்டும் எடுத்துக்கிட்டாக்கா டவுல் சொற்கள் ஆகிறது. பவர் 23. அது விதிங்கிறது 5. வாழ்பவர் அதோட விதிங்கிறது 2ஐ குறிக்கிறது. பெரியப்பா பெரியப்பாவுக்கு எண்கணிதம் 4 3 4 2 6 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அது விதிங்கிறது 4ஐ குறிக்கிறது. ஆனால் இதுவரை எண்கணிதம் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு இந்த எண்கணிதம் தமிழுக்கு 247. அதுக்கு உண்டான எண்கணிதம் இதுதான். இதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியல மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் எண்கணித வள்ளுவர் வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.